ரஷ்யாக்கும், உக்ரைனுக்கும் நடுவுல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்காக எப்ப ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தைய கையில எடுத்து இறங்க ஆரம்பிச்சாரோ, அப்பத்துலருந்து ரஷ்யா, உக்ரைன போட்டு பொளந்து கட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி பைடன் அவர்கள் இருக்கக்கூடிய டைம்ல கூட ரஷ்யா மெதுவா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. வலிக்காம செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ பெருமளவுல தாக்குதல் பண்றாங்களே! அழுத்தங்கள் காரணமாவா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதுவும் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கேட்டுருக்காங்க. என்னங்க இது பிரச்சனை அப்படின்னா, "ஏங்க இது நான் இப்ப தான் வந்தேன். புதுசா தான் வந்திருக்கிறேன் நானு. இது பைடன் அவர்களோட போரு." ஆனா இதே இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் என்ன சொல்றாரு, "ரஷ்யா தான் முழு முதற் காரணம். அவங்க தான் இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சான்றாங்க." ஆனா அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் நேர் எதிரா சொல்றாரு. "இது பைடன் அவர்களோட போரு. பைடன் அவர்கள் ஆரம்பிச்ச போர்." அப்படிங்கோல சொல்றாங்க. எது உண்மை, எது பொய்ன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்களே கிளாரிஃபை பண்ணி பேசி முடிவெடுத்து கிளாரிஃபை பண்ணி ஒரு தகவல குடுத்தாங்கன்னா பரவால்ல. இல்லன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில மிக பெரும் தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. காலையில பதிவிலே பார்த்திருப்போம். ஆக்சுவலா நான் 10 மணிக்கு போட வேண்டியது, அந்த டைம்ல போட முடியல. எல்லா வீடியோஸும் மானிடைஸ் ஆகறதில்ல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் கொஞ்சம் டிலே ஆகுது அப்லோட் பண்றதுல. திருப்பி திருப்பி அப்லோட் பண்ணதுனால கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஷெட்யூல் பண்ணதுக்கு டைமிங்க்கு போடுறதுக்கு பார்க்குறேன். திரும்ப திரும்ப அந்த தவறுகள் நடக்குது. அத நான் ரெடி பண்றதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் பார்க்குறோம். இந்த புத்தாண்டோட ஒரு ரெசல்யூஷனா பார்த்தீங்கன்னா, இத எடுத்துக்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, ஓகே. இப்ப நம்ம டிலே இல்லாம பதிவுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். அதாவது ரஷ்யா பார்த்தீங்கன்னா, காலையில பதிவுல சொல்லியிருப்போம். ஒடெசா பகுதியில பொளந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒடெசாவோட ஹாஸ்பிட்டல தாக்குதல் பண்ணிட்டாங்க. அதுவும் 13 சாயங்காலம்லேருந்து 14 அதிகாலை வரைக்கும் உக்ரைனோட நேரப்படி மொத்தம் 62 ட்ரோன்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ட்ரோன்கள், மிசைல்கள் 14 தரப்பு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுல என்னன்னா, ஒடசா பகுதியில பல இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் கார்லலாம் பார்த்தீங்கன்னா, ட்ரோன் போய் தாக்குதல் பண்ணியிருக்கு. மிக முக்கியமான நபர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. பட் ஆனா இல்ல அதெல்லாம் சிவிலியன்ஸ்ங்க அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ இருதரப்பும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் குடுத்தாச்சு. ஆ ஒடசால பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல், உயர்மாடி கட்டடங்கள் இந்த பகுதியிலாம் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் ஒடசால மட்டும் இல்ல, ஜாப்ரோசிஷாலயும் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. ஜாப்ரோசிஷால 9 மாடி அடுக்கு 9 மாடி கட்டடத்துல பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடந்திருக்கு. இதனால அதுல சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. கூட அங்க இருக்கக்கூடிய ஆயில் டிப்போலாம் அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரோல் ஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது முதல் முறையா டின்ப்ரோ பெட்ரோவிஸ்க்ல ஷெல்லிங் நடக்குது. ஹெவியான ஆர்ட்டிலரி தாக்குதல்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. டின்ப்ரோ பெட்ரோவிஸ்க்ல ஷெல்லிங் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டின்ப்ரோ பெட்ரோவிஸ்க் ஃப்ரண்ட் லைன் டவுனா வந்துருச்சு. இதுவரைக்கும் இது போல செய்திகள் நம்ம கேட்கல. இது முதல் முறையா பார்த்தீங்கன்னா, ரஷ்யா டின்ப்ரோ பெட்ரோவிஸ்க்ல ஷெல்லிங் பண்ணியிருக்காங்க. ஷெல்லிங்ன்றது டின்ப்ரோ பெட்ரோவிஸ்க் மட்டும் இல்ல. டொனெஸ்க் பகுதியில பல இடங்கள்லயும் ஷெல்லிங் பண்ணியிருக்காங்க. காலையிலேயே செர்னிஹிவ் பார்த்தோம். இப்ப டொனெஸ்க் பகுதியில பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான இமேஜஸ் பலதும் வந்துகிட்டு இருக்கு. சேதங்கள் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபயர் பவர் ரஷ்யாவோடது என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களோட 100% அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. 10, 15% தான் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அவங்களோட மேக்ஸிமம் ஃபயர் பவர்ல இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ரஷ்யர்கள் பேசிப்பாங்க. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி கம்மியா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுவே இந்த அளவுக்கு இருக்கா? அப்படின்னு சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க. ரஷ்யா 80, 90%ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஆர்மடு காலம்ஸ் இல்ல. ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ இருதரப்பு சொல்லக்கூடிய கருத்துக்கள உங்ககிட்ட குடுத்துட்டேன். ரஷ்யா அவங்களோட 10% யூஸ் பண்றாங்களா? இல்ல 90% யூஸ் பண்றாங்களா? அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா இதே உக்ரைன் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, களத்துல பொறுத்தவரைக்கும் உக்ரைனோட கிழக்கு பகுதி இருக்குல்ல, பல இடங்கள்ல முன்னேறி வந்துட்டாங்க. பல இடங்கள்ல பிடிச்சுட்டு வராங்க. அப்படிங்கிறது போல உக்ரைனோட மீடியாக்களே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இத சொன்னது நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? உக்ரைனோட ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் மேப். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா, இத பெருமளவுல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமா, ரஷ்யா பல செட்டில்மென்ட்ஸ் அதாவது பல வில்லேஜஸ பார்த்தீங்கன்னா, கிராமங்கள அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் அவங்க தரப்புன்னு தந்துகிட்டு இருக்காங்க. இது நம்ம மேப் வீடியோ இன்னைக்கு கண்டிப்பா போட்டுறோம். ஸோ அந்த மேப் வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க, எந்த பகுதியில முன்னேறி இருக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேசிவா முன்னேறாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் இந்த டர்ட்டில் டேங்க்ஸ்லாம் பெருமளவுல களமிறக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மேப் வீடியோ பார்க்கும்போது பார்த்தலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு திரும்ப பேட்டி வச்சிருக்காங்க. அதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரச்சனையில இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனையில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன விஜயம் பண்ணணும். கண்டிப்பா அப்படிங்கிறது போல பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் கூப்பிட்டுருக்காரு. எதுக்குங்க? இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் உக்ரைனுக்குள்ள நல்லது நடக்கும்போது தான் வருவேன் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. இப்போ வரைக்கும் எட்டி பார்க்க மாட்டேங்கிறாரு. மத்தவங்கலாம் வராங்க. பிரான்ஸ் மட்டும் வரமாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஆனா பிரான்ஸ் தான் உக்ரைனுக்கு பெருமளவுல உதவுறதுக்கு இருக்காங்க. ஆனா வரமாட்டேங்கிறாரு.
இப்ப ட்ரம்ப் அவர்கள் வேற கூப்பிட்டு விடுறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆல்ரெடி அவருக்கு ஏகப்பட்ட அசாசினேஷன் அட்டெம்ப்ட் அமெரிக்காலயே நடக்குது. இவருக்கு இங்க கூப்பிட்டுட்டா என்ன மாரி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாருன்னு. அது மட்டும் இல்லாம, ஒரு நாள் முன்னாடி தான் நினைக்கிறேன், அழுத்தங்கள் பத்தலைங்க. சும்மைலாம் எப்படி அட்டாக் பண்ணாங்க பாருங்க. அழுத்துங்க, நல்லா அழுத்தங்கள் குடுங்க அப்படிங்கிறது போல கேட்டிருந்தாரு. ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணிட்டாங்க. இந்த சுமியில அட்டாக் நடந்தது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணிட்டாரு ரஷ்யா. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. டீசென்ட்டா பண்ணணும் அப்படிங்கிற கெலாக் அவர்கள்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ டீசென்ட்டா பண்றதுன்னா எப்படிங்க? சீஸ் ஃபயர் போட்டு இத்தன நாள் வரைக்கும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அடிக்கிறாங்களே, அது என்ன டீசென்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது? இது போல மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. உயிர் சேதங்கள் பெருமளவுல இருக்கு. இத எப்படி பேசி கம்யூனிக்க போறாங்களா? இல்ல என்ன மாரி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். அப்படியே கொஞ்சம் கீழ இறங்கி வந்துட்டோம் அப்படின்னா, யமன் ஹவுதீஸ். யமன் ஹவுதீஸ் திரும்பவும் 19வது MQ-9 ரீப்பர் ட்ரோன தாக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் விட்டிருக்காங்க. இது மட்டும் கிடையாது. அதாவது இந்த அக்டோபர்ல இருந்து தான் 19. அதுக்கு முன்னாடிலாம் வந்து 30 தாண்டி போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு 19 ட்ரோன் டவுன் பண்ணிக்கிறாங்க. இது முக்கியமா இல்ல. இதுக்கப்புறம் வரக்கூடிய செய்திகள். இது வதந்தியா? இல்ல கன்ஃபார்ம்டு நியூஸா? அப்படிங்கிறது தெரியல. ஆனா சொல்லியிருக்கிறாங்க. கிளைம் பண்ணியிருக்காங்க. யமன் ஹவுதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட USS ஹாரி ட்ரூமன் கப்பல் இருக்கு இல்லையா? விமானம் தாங்கிய போர்க்கப்பல். அத வந்து அன்யூசபிளா ஆகுற மாரி தாக்குதல் பண்ணிட்டாங்க. அது அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. மேபி அமெரிக்கா அதுல தாக்குதல் நடந்திருக்கலாம், நடக்காமலே இருக்கலாம். மேபி அத ஒரு பாஸ் குடுக்கணுன்றதுக்காக, ரிவைவ் பண்றதுக்காக, பின்னாடி எடுக்கணுன்றதுக்காக எடுக்குறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, மிடில் ஈஸ்ட் வழியா அழுத்தங்கள் குடுக்கலாம் அப்படின்னு போல அமெரிக்கா ட்ரை பண்றாங்க. ஆனா, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. ஏன்னா, இப்ப சூடான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல ஈரான், ரஷ்யா இது போல நாடுகளுக்கு ஃபேவரா மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்ப சூடான்ல ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, VHF ரேடார் வந்து பார்த்தீங்கன்னா, வெரி ஹை ஃப்ரீக்வென்சி ரேடார். அந்த லாங் ரேஞ்ச் ரேடார். ஸோ அந்த ரேடார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூடான்ல பொருத்தியிருக்காங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, அ இஸ்ரேல்ல இருந்து அந்த செங்கடல், மெடிட்டரேனியன் சி, இஸ்ரேல் ஸோ இந்த பகுதியில எந்த ஒரு விமானங்கள் டேக் ஆஃப் ஆனாலும் ஈரான்னால நோட்டீஸ் பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். இந்த காரணத்தினால ஈரானுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அ ஒரு எபிலிட்டி வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ரஷ்யாவ டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க ஈரான். ஆனா, இப்ப ஈரானுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் தெரியும். 2வது சேட்டலைட்ஸ் அவங்களே தனியா லான்ச் பண்ணிக்கிறாங்க. 100 சேட்டலைட்ஸா நெறையா சேட்டலைட்லாம் இருக்கு. ட்ராக்கிங் சேட்டலைட்ஸ்லாம் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதனால அதிக எபிலிட்டி ஈரான் கிட்ட இருக்கிறதுனால, இஸ்ரேல்னால எதுவும் செய்ய முடியாது. இஸ்ரேல் இண்டிவிஜுவலா இந்த போர் எடுத்து முன்னெடுத்து கொண்டு போறாங்க. அமெரிக்கா இல்லாம கொண்டு போறாங்கன்னா, இழப்புகள் அதிக அளவுல இருக்கலாம். இல்ல இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியாத மாரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கும்போது, இந்த செங்கடல்ல எல்லாம் அமெரிக்காவோட ஹாரியஸ் ட்ரூமன் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரேடார்னால ட்ராக் பண்ண முடியும். அது அன்யூசபிளா மாறும். தாக்குதல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வீரியமா இருக்கிறனால இழப்புகள் அதிகமா இருக்கும் அமெரிக்காக்கு. ஸோ அதனால புல் டவுன் பண்றாங்களா அப்படிங்கிற போல இருக்கு. புட் அப் பண்றாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் வந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. ஆனா, ட்ரம்ப் அவர்கள் மீடியால பேசுறது ஒரு மாரி இருக்குது. நேர்ல பேசுறது ஒரு மாரி இருக்குது அப்படிங்கிறது போல கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் இதா இருந்தது. நான் கொஞ்சம் டீசென்ட்டா பேசுறேன். கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க ஈரானோட கமேனி அவர்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா பிரச்சனைய முடிக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, எந்த மாரி நடவடிக்கைகள் எடுத்து இந்த பிரச்சனைய பெருசு பண்ண போறாங்களா? இல்ல முடிக்க போறாங்களா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அமெரிக்கா ஆல்ரெடி டேர்ட் வார்ல தோத்து போயிட்டாங்க. ஏன்னா, இப்போ நம்ம முன்னாடியே சொன்னது தான் அந்த டைம்ல 145 வரைக்கும் கொண்டு போனாங்க. இப்ப என்னன்னா 10% ஜின்பிங் அவர்கள் காலே பண்ணல. ஆனா, அவரு வியட்நாமுக்கு போயிருக்கிறார் ஜின்பிங் அவர்களு. அங்க வியட்நாமோட அதிபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இணைஞ்சு செயல்படுறாங்களே எப்படி அப்படிங்கிற போல இருக்கு. ஏன்னா, இதே சீனா வியட்நாம் மேல போர் தொடுத்தாங்க. காண்டா இருக்க வேண்டிய நாடு. ஆனா, இவங்களுக்குள்ள நல்ல ஒரு உறவு மலர ஆரம்பிச்சுருச்சு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா, வியட்நாமுக்கு அமெரிக்காவையும் சுத்தமா ஆகாது. சீனாவையும் ஆகாது. ஆனா, இப்ப சீனாவோட இணைஞ்சு செயல்படுற மாரி இருக்குது. கம்யூனிஸ்ட் சொன்னா செஞ்சுட்டாங்க போல தெரியுது. சரி ஓகே. இப்போ அ டாரிஃப் வார் வந்து பார்த்தீங்கன்னா 145க்கு போட்டிருந்தாங்க. ஆனா, ஜின்பிங் அவர்கள் காலும் பண்ண மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் 125க்கு போடுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். 2வது ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணி எக்ஸ்போர்ட்டே கிடையாது அப்படின்னு கூட சொன்னதுனால, அடி பெருமளவுல வாங்கியிருக்காங்க அமெரிக்கா. அதாவது ஒரு நாள் கூட டாரிஃப போட்டுட்டு, அத முழுமையா கடைப்பிடிக்கவே முடியல அவங்களால. அதனாலேயே ரூமர் சொல்றது. ரூமர் சொல்லி ஷேர் மார்க்கெட் வீழ்றத தூக்கி விடுறது. இது எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எதுவும் கை குடுக்கல. சும்மா 90 நாளைக்கு பாஸ் அப்படிங்கும்போது 1 நாள் 2 நாள்லயே பின்வாங்கி ஓடி போயிட்டாங்க. இதனால அது பெருமளவுல இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காக்கு. ஏன்னா ஷேர் மார்க்கெட்லாம் ரத்த களரி ஆயிட்டு இருக்கு இல்லையா? அந்த காரணத்தினால. பாஸ் பண்ணா ஏறுது, பாஸ் இல்ல அப்படின்னு சொன்னா இறங்குது இல்லையா? ஸோ இது போல இருக்கனால தெரிஞ்சுக்க முடியுது. அவங்களால முழு முழு மனசா அத கடைபிடிக்க முடியல அப்படிங்கிறது மட்டும். கொஞ்சம் கொஞ்சமா
சந்திக்கலாம் சேதத்த அப்படிங்கிற அவங்க ட்ரை பண்றாங்க போல இருக்கு. ஆனா சீனா ரெடியா இருந்திருக்காங்க. இதனால ட்ரம்ப் அவர்கள் சில பொருட்களுக்குலாம் 10% சில பொருட்களுக்குலாம் 20%ன்னு கம்மி பண்ணிக்கிறாங்க. இந்த ட ட்ரேட் வார்ன்னு சொல்லி எப்பலாம் ட்ரம்ப் அவர்கள் சீனா மேல ஏறிட்டு போர் தொடுக்கிறாரோ, எல்லா டைமும் தோத்துட்டு அடி வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பைடன் அவர்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் இருந்தார் இல்லையா? ஸோ அப்பவும் ட்ரேட் வார்ல சீனா தான் ஜெயிச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சீனா தான் ஜெயிக்கிறது போல தெரியுது. ஏன்னா அவங்க எதுவும் கன்செஷன் குடுக்கல. ஆ ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்செஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கான காரணம் அமெரிக்காவோட நிறுவனங்கள் சீனாவோட பொருட்கள தான் நம்பி இருக்கிறதுனால. அத வாங்குனா தான் இவங்ககிட்ட ஒரு பொருளே ஆகும். உதிரி பாகங்கள் வாங்கி தானே ஆகணும் அவங்ககிட்ட இருந்து அப்படிங்கிறது போல கேள்வி இருக்கு. சரி ஓகே. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸோட சைனீஸ் எம்பசி இருப்பாங்க இல்லையா? அமெரிக்கால இருக்கக்கூடிய சீனாவோட எம்பசி ஆளுகள். அவங்க வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது டாரிஃப் போடுவேன், ரிட்டாலியேட் பண்ணலன்னா கிஃப்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குச்சி மிட்டாய் காமிச்சு, அ அ ட ட்ரம்ப் அவர்கள் அடிப்பாரு. அடி வாங்கிட்டு சும்மா இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, குச்சி மிட்டாய் கிடைக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி ஒரு அடி விடுவாரு. அதனால கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்குங்க. எந்த கிஃப்ட்டும் கிடைக்காது. அடி மட்டும் தான் கிடைக்கும் அவங்ககிட்ட இருந்து அப்படிங்கறதுல நகைச்சுவையா அது பண்ண ஒரு காமிக்லாம் போட்டிருந்தாங்க. அந்த காரணத்தினால சீனாக்கு தெளிவா இருக்காங்க. நீங்க என்ன வேணா செய்யுங்க. உங்ககிட்ட நாங்க பேச மாட்டோம் அப்படிங்கிறது போல. இப்ப ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில அழுத்தங்கள் அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகள் குடுக்குறாங்க அப்படின்னா, சீனா ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ரஷ்யாக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த டாரிஃப் வார்ல ஜெயிச்சு சீனா நிரூபிச்சுட்டாங்க. பல நாடுகளும் இனி என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். இல்ல ட்ரம்ப் அவர்கள் திரும்பவும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல டாரிஃப் வார் பெருமளவுல எல்லா நாடுகளுக்கும் போடு அப்படிங்கிறத போடுவாராம். என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தரலாம். ஓரளவுக்கான செய்திகள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.